2007 வேர்ல்டு கப் பங்களாதேஷ் கிட்ட தோக்குறோம். பயங்கரமான கிரிட்டிசிசம், கல் எறிகிறாங்க, என்னென்னவோ எறிகிறாங்க, வீடு எரியுது, டிராவிட் வீட்டு மேலே, சச்சின் வீட்டுக்கே பாதுகாப்பு அளவுக்கு சுச்சுவேஷன். ஸோ அந்த சீரீஸுக்கு முன்னாடி, ஐ மீன் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி தோனி 2 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் நினைக்கிறேன். நல்லா அப்போ தோனி மேலே ஒரு ஹோப் இருந்துச்சு அன்றைக்கி இருந்த ஃபேன்ஸுக்கு. ஸோ என்ன நடக்குது, அங்கே ஸ்ரீலங்காவில் 183 அடிச்சிருக்க, பாகிஸ்தானையும் புரட்டி அடிச்சிருக்க, நீயும் சரியாக ஆடலை. ஸோ தோனி மேலேயும் அந்த வன்மம் காட்டப்படுது. ஸோ அப்போ 2007 என்ன ஒரு விஷயம் வருதுன்னா, ஒரு டீம் சவுத் ஆஃப்ரிக்கா போகணும். என்ன தோணும் பிளேயர்ஸுக்கு, இங்கே தோத்துட்டோம், அங்கே போனாலும் தோத்தோம்னா நாட்டுக்கு வருமா இல்லையான்ற ஒரு, இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ்க்குலாம் அது புரியுமா தெரியல, 90s கிட்ஸ்க்கு எல்லாருமே தெரியும் 2007 சோதனையான காலகட்டம் பிசிசிஐக்கு, இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. ஸோ இங்கே பங்களாதேஷ் கூட தோத்துட்டோம், அங்கே போயிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் தோத்துட்டு வந்துட்டா நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, கேப்டன்ஸ் யார்கிட்ட கொடுக்குறாங்க, ராகுல் டிராவிட் ஸ்டெப் டவுன் பண்ணுறாரு. ராகுல் டிராவிட் தோனி கிட்ட கேப்டன் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், இந்த கேப்டன்ஷிப் ஃபஸ்ட்டு யாரை ப்ரையாரிட்டி பண்ணியிருப்பாங்கன்னா யுவராஜ் சிங் தான் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். அகைன் ஷேவா கிட்ட போயிருக்கும். என்னதான் சச்சின் தோனியை ப்ரிஃபர் பண்ணியிருந்தாலுமே போயிருக்கும். உளவியல் ரீதியாக அவன் யோசிச்சிருப்பான், ஒருவேளை நான் தோத்து இருந்தா இங்கே யாரும் நான் வந்து யுவராஜ் சிங் வந்து தப்பு சொல்லிட்டேன், இல்லை ஷேவாக்கு தப்பு சொல்லிட்டு இல்லை, நானுமே நினைக்கிறேன் ஒருவேளை நான் அப்படி தான் நானும் அதை வச்சிருப்பேன், தோத்துட்டு வந்தால் நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அந்த சுச்சுவேஷனில் அது ஏமாந்தா ஒருத்தன்னு தோனி கிட்ட கொடுத்தாங்களோ, இல்லை சச்சின், ஓகே சச்சின் ரெஃபர் பண்ண அந்த ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஸோ கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பரட்டத்தலை இங்கேருந்து போராடா, அவ்வளோதான் நியூஸு, அன்னைக்கு இருந்த நியூஸு. ஏன் அப்படின்னா கிண்டல் பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா இங்கேயே நீ தோத்துட்டேன், நம்ம மீடியாஸ் பற்றி நமக்கு தெரியும். ஸோ போகிறான், சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் பண்ண சம்பவம், அந்த கீப்பிங் முன்னாடி நின்று அந்த ட்ரா மேட்ச் இது பண்ணது. ஸோ மிஸ்பா உலக்கு வந்து நான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன் 2007 அந்த ஃபைனல் மேட்ச்சில் ஸ்கூப் ஆடுவார். ஏன்னா மிஸ்பா உலக்கு செம்ம அடி அடிச்சுடுவார் ஹர்பஜன் சிங் ஓவரில். அந்த ஃபைனல் ஓவர் எனக்கு வந்து நமக்கு இருக்க மெச்சூரிட்டி லெவலில் டக்கு அந்த ஃபைனல் ஓவர் போடுவார். டக்குன்னு பேர் வந்துச்சு ஜோகிந்தர் சர்மாக்கு ஓவர் கொடுத்தது எனக்கு இருக்க மெச்சூரிட்டி லெவலுக்கு, அன்னைக்கு இருந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு கோவம் வந்துருச்சு, என்னப்பா இதுன்ட்டு. அவரும் 2 வைடு பயந்து போடுவார். ஸோ அகைன் அவர் ஃபீல்டிங் செட்டப்ஸ் எல்லாருமே இன்னைக்கு என்ன கேட்குறாங்கன்னா, கேப்டன்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அன்னைக்கு மிஸ்பா உலக் ஒரு பார்வை பார்த்து தான் பார்த்துருப்பார். நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க, அங்கே ஸ்ரீசாந்த் இருந்திருக்க மாட்டான், இங்கே தான் இருந்திருப்போம். அது தோனி என்ன தோணுச்சோ, ஒரு வேளை இந்த ஷாட்டுக்கு போவாரோ, ஏன்னா எப்படியும் மிஸ்பா உலக் அந்த ஃபார்மில் இருக்காரு, ஜெயிக்க வேண்டிய சுச்சுவேஷன் அவனும் இருக்கான், கொஞ்சம் தள்ளிவா ஸ்கூப்பு. அப்புறம் தான் மிஸ்பா உலக்கே ரியலைஸ் பண்ணுறாரு அந்த கேட்சு. எங்கள் ஸ்கூப் அடிக்கும்போது நான் டிவி ஆஃப் பண்ணிட்டேங்க, வெளியில் எங்கள் அண்ணன் ஓடி வர்றான், ஜெயிச்சிட்டுண்டான்னு எப்படி இருக்கும் அது பாருங்க, கூஸ் பம்ப் ஆகுது. ஸோ அந்த ஃபீலிங்ஸ் இன்னும் இருக்குது. ஸோ அப்படி தோனி எல்லாருக்குமே அறிமுகமாகறான். ஸோ ஒரு யங் டீமை கூட்டு போயிட்டு கப் வாங்கிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி அறிமுகம் ஆரம்பித்த தோனி இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு.